மேல்முறையீட்டுக்கு போறாங்க. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிமன்றம் வேறு ஒரு பார்வையை கொண்டிருக்கிறது. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மூத்த குடிமக்கள் மற்றும் பராமரிப்பு சட்டத்துல அவங்க பாதுகாப்பை பெற முடியாது. ஏன்னா இந்த இந்த பெரியவர் செட்டில்மெண்ட் எழுதும் பொழுது அவருடைய வயது 58 இருக்கு. அதையும் நீதிமன்றம் கவனத்தில் வச்சுக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ராருக்கும் சொல்றாங்க, இந்த செட்டில்மெண்ட் மூத்த குடிமக்கள் மற்றும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நீங்க செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றால் சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு 60 வயது ஆகியிருக்க வேண்டும். அவங்களை பாதுகாத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெரியவர் செய்திருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் ரத்து பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா, அவரா நேரடியாக ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போயிட்டு அப்படி செய்திருப்பது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவையும் விசாரிக்கும் பொழுது தீர்ப்பு சொல்லியிருக்காங்க.